ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகக்னைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. 50%லேருந்து 60% மினிமம் இதில் பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கோர்ஸ்க்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியோட லிங்க் ஆகி இருக்கிற பிரின்சிபல்ஸை பற்றி படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன்லலாம் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், அந்த கெமிக்கலை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இதை பற்றி எல்லாமே படிப்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இதில் கிளாஸ் ரூம் ஸ்டடீஸும் இருக்குங்க, லேப் ப்ராக்டிசஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட் இருக்குதுங்க. இதில் எல்லாமே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. அதில் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் 1 and 2, அதாவது செமஸ்டர் 6ல் பெட்ரோலியம் ரிஃபைனரி இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி, ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, நியூக்ளியர் இன்ஜினியர். எலக்டிவ் 3 and 4, அதாவது செமஸ்டர் 7ல் பாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ரிஸ்க் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியஸ், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. எலக்டிவ் 5 and 6, அதாவது 8th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃப்ளோ ஷீட்டிங், டிசைன் அண்டு சிந்தசிஸ், ப்ராசஸ் மாடலிங் அண்ட் சிமுலேஷன், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் க்ளீன் டெக்னாலஜி, நியூ செப்பரேஷன் டெக்னிக்ஸ், ஆப்டிமேஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற இன்ஸ்டியூஷன் காலேஜஸை பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஜேஇஇ மெயின், எம்ஹெச்டி, சிஇடி, கேசிஇடி, ஏபி, இஏஎம்சிஇடி, டிஎஸ்இஏஎம்சிஇடி, கேஇஏஎம், இந்த மாதிரியான நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியர் ஆகலாங்க, டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ஜினியர், ப்ரொஃபஸர், ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், மேனேஜர், கெமிக்கல் சிஸ்டம் கோஆர்டினேட்டர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 7 lakhs வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஹெச்சிசிஎல், ஐபிசிஎல், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பு, நால்கோ, டிஸ்கோ, டெல்கோ, ரிலையன்ஸ், இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.